அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் எங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும், பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டம், அட இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும். வாடி இளைய செல்லியே, வாடி இளைய செல்லியே, நம் காலம் சொல்லும் நம்மை வாழச் சொல்லியே. அம்மா அழகு கண்ணம்மா, அம்மா அழகு கண்ணம்மா, இதை நம்ம பூமி என்னும் கழுத்தி சொல்லம்மா. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. கூடம் தொழிலாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்புமிக்க மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த சிறப்புமிக்க விழாவினை நம்ம தலைவர் திரு SSC முத்துக்குமார் சார் அவர்களை தலைமையேற்று நடத்தி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நம்ம சாயிரினஸ் மேடம் அவர்கள் வந்து ஃபைட் செக்ஷனில் வந்து யார் வராங்களோ வரலையோ அதை பற்றி கூட இல்லை. அவங்க பார்ட்னர் ஜெபமலர் அவங்க வரலனா கூட அவங்க தனியாக வேலை செய்வாங்க. அதேமாதிரி இவங்க வரலனாலும் அவங்க தனியாக இது வேலை செய்யக்கூடிய அந்த திறன் படைத்தவர்கள். அதே போன்று இன்னும் முக்கியமாக இன்னொன்று இவர்கள் எல்லோருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அதே போன்று தூய்மை பணியாக வேலை செய்யும் நம்ம கூடத்தில் இப்போ இருப்பவர்கள் மற்றும் மற்ற கூடத்தில் பணி செய்யும் இவர்கள் தாமதமாக வருவதால் அவர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அவர்கள் வந்து கூடத்தில் மிகவும் சிறப்பாக தூய்மை பணி செய்து நம்மளை அழகாக சிறப்புமிக்க வேலை செய்வதற்காக நம்மளுக்கு வெளியில் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மேலும் இன்றைக்கு இவர்களுக்கும் மட்டுமல்லாமல் நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எல்லோருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நீங்களும் அவர்கள் குடும்பத்தில் SSC அவர்களை தலைமை தாய் நடத்தி அவர்களை ஓடியில் மாற்றி நம்ம தூய்மை பணியாளர்கள் சாமிகளுக்கு கௌரவிப்பார். ஜீவி அவர்கள் தூய்மை பணியாளர்கள் சாமிகளுக்கு கௌரவிப்பார். ஜெயஸ்ரீ அவர்களுக்கு சாமிகளுக்கு கௌரவிப்பார். மீண்டும் ஒருமுறை எல்லோருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது திரு SSC முத்துக்குமார் சார் அவர்கள் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைத்துக் கொள்கிறேன்.
நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் உலக மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருடமும் சொல்வது கூட உலக மகளிர் தினம் என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஆரம்ப காலத்துக்கு பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எல்லாமே ஆணாதிக்கத்தில் இருந்தது. அவர்கள் ஓட்டுரிமை, வேலை போடுவதற்கான கால நேரமை உரிமை எல்லாம் இருந்தது. அது போல பல காலம் இருந்தாங்க. ஒரு 116 வருஷத்துக்கு முன்னாடி 1908 அமெரிக்காவில் இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க நம்ம அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, வேலை வாங்குறாங்க. அவங்க நம்ம ஒரு முதல் உலகத்தில் பல வீரர்கள் இறந்துட்டாங்க. லட்சக்கணக்கான வீரர்கள் இறந்ததுனால ரஷ்யாவில் இருக்கிற மக்களுக்கு தப்பான விஷயம். இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அதை தெரிவிக்கிறதுக்காக அவங்க ஒரு பேரணி நடத்தினாங்க. பேரணி நடத்தி இது மாதிரி மக்கள் பிரச்சனையாகுது, இதை கண்டிக்கணும் அப்படின்ட்டு அவங்க தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் தெரிவித்து மார்ச் 8ஆம் தேதியை நம்ம மகளிர் தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு அப்புறம் முடிவு எடுத்தாங்க. எப்போ 1914 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் 110 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 110 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருந்தாலும் மகளிருக்கு இன்னும் ஈக்குவல் ரைட்ஸு இல்லை. நிறைய கண்ட்ரீஸில் இன்னும் அப்ரேஷன்லாம் இருக்குது. இப்போ ஆப்கானிஸ்தான்லாம் எடுத்தாக்கா இப்போ அரசாங்கம் அவங்க படிக்க கூட அனுப்புறதில்லை. அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து தான் யுனைடெட் நேஷன்ஸில் அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் கொடுக்குறாங்க. தீம்னா இந்த பட்சத்தில் அவங்கள பற்றி நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்றது. அது மாதிரி இந்த வருஷம் கொடுத்துருக்க தீம் என்னென்னாக்கா ஆக்சிலரேட் ஆக்ஷன். ஆக்சிலரேட் ஆக்ஷன்னா நம்ம இங்கே பேசுகிறீங்க, மகளிருக்கு சம உரிமை கொடுங்க, சம உரிமை கொடுங்கன்னு பேசிட்டே இருக்கீங்க இல்லையா? எப்போ கொடுத்தீங்க? அது மாதிரி நீங்கள் பேசியே அது கொடுக்கலான்னு கொடுத்துன்னு போனாக்கா இப்போ இருக்கிற வேகத்தில் போனாக்கா 2158 எப்போ இன்னும் 130 வருஷம் போட்டு தான் ஈக்குவலாக சம உரிமை கிடைக்கும். அதுக்குள்ளே 5 ஜென்ரேஷன் போயிடும். 5 ஜென்ரேஷன் போனதுக்கப்புறம் ஈக்குவல் ரைட் கிடைச்சி என்ன ஆகுமா என்னன்னு தெரியாது. அதுதான் எதிர்காலம். அதனால் இப்போ நம்ம இதை துரிதப்படுத்தணும். பேச்சை செயல்படுத்துவதை துரிதப்படுத்தி சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்றத இந்த வருஷத்து தீமாக வச்சு ஆக்சிலரேட் ஆக்ஷன்ற தீமில் தான் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுபடி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்டான நீங்கள் என்னென்ன பேசுறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்துவாங்க. நம்ம உரிமைன்னா நம்ம கொடுக்குறோம் எல்லா விஷயத்துலையுமே. இந்த தீமை வச்சு நாமளும் இங்கே என்ன பண்ணுறோம்னாக்கா அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருந்தா ஐசிஎஃப்பை பொறுத்தவரை அவங்களுக்கு இதை ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை அமைப்புகளும் அமைச்சிருக்காங்க. இது போல் நம்ம இடத்துலையும் நம்ம குடும்பத்திலையும் நம்ம அனைவரும் சமமாக நடத்தணும் என்பதை வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி அடுத்ததாக கூட சிறப்பு நாராயணன் அவர்கள் கூட 37 பணிபுரியும் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் நம்ம ஷாப்பு 37 உண்மையாகவே ஐசிஎஃப் ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவன் நல்லா பிரேக் வேலை தான். அதில் மெயின் காரணம் இந்த 2 லேடிஸ் தான். ஒரு காத்தால 7 ஃபேக்ட்ரியில் சத்தமே இருக்காது. கம்ப்ரஸர் கூட ஆன் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மிஷின் ஓடுற சத்தம் கேட்கும். அதை கேட்டவொடனே இவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு எல்லா ஐசிஎஃப்ல பப்ளிஷிங்கில் இருக்கிற எல்லா ஆளுக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ஷாப்பு நம்ம ஷாப்பு தான் காலை. அது அவங்க 2 பேர் எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு நாங்கள் பாராட்ட தெரிவிச்சோம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இந்த தூய்மை பொறியாளர்கள் உண்மையாகவே பாராட்டணும். சலிக்காமல் நாங்கள் துப்பை போட்டுனே இருக்கோம். அவங்க ஒன்று வாட்டி கூட மூட்டை சுருக்கிற என்னப்பா இப்போ தான் நான் பெருக்கிட்டு போனேன் என்ன போடுறேன்னு கேட்டதே கிடையாது. நீ 10 வாட்டி போட்டாலும் 10 வாட்டி க்ளீன் பண்ணுறாங்க. என்னன்னா நம்ம ஷாப்புக்கு வர லேடிஸு அது மாதிரி உண்மையாகவே அமைகிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதே மாதிரி தான். ஏன்னா வீடு சுத்தமாக இருந்தோம்னா பெண்கள் தான் மெயின் காரணம். நம்மலாம் பெருக்கவே மாட்டோம். இந்த ஷாப்பில் ஏன்னா மற்ற ஷாப்போட இந்த ஷாப்பில் ரொம்ப ஜாஸ்தி.
கேட்டு அவங்களுக்கு மெயினாக நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, இந்த ரயில்வே கோர்ட்டில் வந்து ஒவ்வொரு சோழர்களும் ஒரு லேடிஸை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. பெஸ்ட்டு உமன்ஸ் அவார்டுன்னு. நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். சாமி அடித்து கௌரவிப்பாங்க. அப்படியே அடுத்ததாக சாகிர் மிஸ்ரா மேடம் அவர்கள். அடுத்ததாக சாகிர் மிஸ்ரா மேடம் அவர்கள் ஒரு சிறப்புரை ஆற்றுவார். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நாங்கள் இந்த ஷாப்பில் வந்து தான் இது எல்லாம் பார்க்குறோம். எந்த ஷாப்பும் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சதே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து நல்ல எங்கள் பெற்றவங்களே கூட பிறந்தவங்க அந்த இடத்துல நிற்கிறீங்க. நாங்கள் 5 வாட்டி சொல்லும் போதெல்லாம் முதல்ல உங்களுக்கு தான் துவாக்குங்க எல்லாருக்கும். நாங்கள் ரொம்ப நன்றி. எல்லாம் நோய் நொடி எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும், இதே மாதிரி பாசத்தோடு இருக்கணும். எதுவுமே மனசில் வச்சுக்காம நீங்கள் செய்கிறது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சொல்லவே முடியாது, ரொம்ப பாசமாக இருக்கீங்க எல்லாரும். ஒரு குடும்பத்தில் நான் வந்து 12 மணி நேரம் எங்கள் ஊருக்கு போகணும். எனக்கு இப்போ வந்து ஊருக்கு போகிறது இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணா பாசங்கள்லாம் இங்கே காட்டுவாங்க எல்லாரும். அது நான் சொல்லியிருப்பேன். இல்லைண்ணா சின்னண்ணா இந்த மாதிரி ஒரு அண்ணா இருக்காரு. அவங்க 3வது அண்ணா இதுதான் பார்த்தது. வேறெல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு 4 அண்ணா தம்பிங்க பொண்ணு எல்லாரும் இங்கே இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பாசம் எங்கள் அண்ணாங்க. 5வது பொண்ணு அவ்வளோ பாசமாக பார்த்துக்கினாங்க. கடைசியில் எனக்கு போய் பார்க்க முடியாது. ஆனால் அந்த பாசம்லாம் இங்கே படிச்சுட்டு நம்ம முட்டுக்கு படித்தாருக்கு நன்றி எனக்கு தெரியல. அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததாக ஜீவிதா அவர்கள். Good morning everyone. Thanks for this. தமிழ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட் இது. எனக்கு நேற்று ஈவினிங் வரைக்குமே தெரியாது. இன்னைக்கு காலைல வந்து ஈவினிங் பண்ணி தான் எனக்கு தெரியும். மெசேஜ் நான் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப சேஃபஸ்ட் ஷாப்னா இதுதான். ஸோ அப்படியே உமன்ஸ் ஷாப்புக்கு அங்கே போயிடுங்க, உமன்ஸுக்கு அங்கே தான் பெஸ்ட் அப்படின்வாங்க. 32ல் கேட்டாச்சு, 54ல் கேட்டாச்சு, 30 ஷாப்பில் அவ்வளோ உமன்ஸ் இருக்காங்க. அங்கேயும் போய் விசாரிச்சாச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் ஷாப் ஃபார் உமன்ஸ் இந்த ஷாப் தான். ஒர்க்காக இருக்கட்டும், லேடிஸ்க்கு தெரியும். அது ஜென்ஸ் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே லேடிஸ்க்கு தெரியும் இந்த ஷாப் எந்த அளவுக்கு சேஃபஸ்டான ஷாப் அப்படின்னு. வேலை வேறு விஷயமா இருக்கட்டும், சில தொல்லைகள் இருக்க தான் செய்யும். அதை நம்ம இக்னோர் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதையே பார்த்துட்டு போனால் வேலைக்கு ஆகாது. ஒர்க் கற்றுக் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எஜுகேஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டும். எனக்கு இந்த விஷயம் படிக்கணும், எனக்கு இது வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற 8 எஸ்எஸ்சியுமே நமக்கு எடுத்து தருவாங்க. இங்கே போய் கேட்டால் இந்த புக் ஒன்று கிடைக்கும். இந்த ஆளை பார்த்தா இந்த புக் ஒன்று கிடைச்சிடும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுமா, இங்கே போய் பாரு, இந்த ஆளை போய் பாரு. நம்ம ஏதாவது ஒன்று வேணும்னா யூனியன் கிட்ட போகவே தேவை. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷயம். இன்னொன்று, நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்டால் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நமக்கு சொல்லி தரத்துக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க. முக்கியமாக ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணணும். ஆனால் சொன்னால் வேறு மாதிரி பிரச்சனை வந்துடும்ன்றதால நம்ம இதை விட்டுதேன். இவங்ககிட்ட போய் இதை சொன்னால் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த ப்ராப்ளம் இங்கே முடியுது, இதுக்கு அடுத்த சொல்யூஷன் மெடிக்கல் கன்சல்ட் வேணுமா, அதுவும் எங்கள் ஆலோசனை. இந்த டாக்டர் போய் பாரு, இந்த மெடிசன் சாப்பிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் இது பண்ணாத, இங்கே போய் பாரு, இத்தனை நாள் ரெஸ்ட் எடு, இன்னொரு நாள் ரெஸ்ட் எடு, அதை சொல்கிறதுக்கும் எங்கள் ஆளு. பர்சனல் ஏதாவது ப்ராப்ளமா சார், வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை சார், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஆளு. வெயிட் ரெடியூஸ் பண்ணுறாங்களா, ஃபுட் அவங்களே வச்சுருப்பாங்க. என்ன வெயிட் 3 கம்மியாகிடுச்சு, இது சரி கிடையாது, என்னாச்சு, என்ன சாப்பிட்ற, என்ன டயட் எடுக்கிற, அதை சொல்கிறதுக்கும் எங்கள் ஆள் இருக்குது. பேரண்ட்ஸுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா, அண்ணா இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா இங்கே அதை சொல்கிறதுக்கும் இன்றைக்கி இங்கே அண்ணனுக்கு இருக்காங்க.
எங்கள் அப்பா என்னை நம்பி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ எங்கள் வீட்டுக்காரரை நம்பி இந்த ஷாப்புக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஷாப் கெயின் பண்ண விஷயம் அதுதான். அது இல்லாமல் எனக்கு ஓவராலாக 15 இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒட்டு மொத்தமாக 15 வருஷத்துக்கு இருக்குது. நிறைய ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் பட் ஐ எம் ஒர்க்கிங் அரௌண்ட் ஆல் திஸ். உமன்ஸ் இருப்பாங்க, உமன்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். உமன்ஸ் கூட வேலை பார்ப்போம். நம்ம டிபார்ட்மெண்ட் தனி, நம்ம ஒர்க் ஏஜ் தனி, எல்லாம் சேம் ஏஜில் இருக்கும். இங்கே 60 இயர்ஸ் ஆளுங்க இருக்காங்க, 55, 50, என்னை விட சின்ன பசங்களும் இருக்காங்க, என் ஏஜுக்கான ஆளுங்களும் இங்கே இருக்காங்க. ரொம்ப வேரியேஷன்ஸ் காட்டுறது இங்கே தான். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் காட்டுறதும் இங்கே தான். எனக்கு இங்கே வந்து என் ஏஜ் குரூப்பில் எனக்கு ஒரு 5 அண்ணன் இருக்காங்க. அவங்க அடிக்கலாம், திட்டலாம், எனக்கு இது வேணும் உரிமையாக கேட்கலாம், சண்டை போடலாம். மை ஆல் பிரதர்ஸ் தேர் 5 members there, all of my like my own, they are my family. நாங்கள் ஒன்றா அப்பாயின்மெண்ட் ஆனோம், ஒன்றா வேலைக்கு வந்தோம், ஒரே எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்தோம். they all are my family. அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. they are my own. அண்ட் என்னோட கேங், என் கேங் வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட் மிக்சரான எனக்கு ஒரு கேங் லீடர் வந்து ஐ எம் பிளஸ்டு டு ஹேவ் யூ அண்ணா. சீரியஸாக நான் சொல்லணும், ஐ எம் ரியலி பிளஸ்டு டு ஹேவ் யூ அண்ணாங்க. உங்கள் கேங்க நான் இருக்கிறது நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். எனக்கு நான் அவ்வளோ விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு குருஸ்தானத்தை வச்சுருக்கேன், ஒரு அப்பா ஸ்தானத்தை வச்சுருக்கேன். எப்பவுமே அதை சொல்லுவேன். நீங்கள் எனக்கு என் கேங்கில் இருக்கிறத என் பிளஸ் அதே மாதிரி ராஜா முனியப்பண்ணா இப்போ தான் வந்தாங்க, வசந்தா இப்போ தான் வந்தாங்க. எவ்வளோ நல்லா கற்றுக்கலாம், பர்சனாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி. அண்ட் மை தேங்க்யூ வந்து விளையாடுறது நடராஜண்ணா, நாயனண்ணா, உங்களுக்குலாம் எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் பத்தவே பத்தாது. கிடையாது. இன்னும் அரை மணி நேரம் கூட பேசுவேன். இவரெல்லாம் வந்து my own காரணமாக திரு எஸ்எஸ் தலைமையேற்று நடத்தி தந்த நம்ம திரு எஸ்எஸ் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வடை மற்றும் காஃபி அரங்கு மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த சாலை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் மற்றும் பணியில் இருந்து ஓய்வு பெற்று இந்த நம்ம கௌரவித்த திரு மாலிக் அவர்களுக்கும் மற்றும் நம் குடும்பத்தை போல டெல்லி அவர்கள் பேசியதை கேட்கும்போது நாம் மனமும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்குது. மற்றும் நம் தொழிலாளர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.